எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் ராஜாவே. கடவுளே, இதோ இந்த நாளிலோ சுவாமி, இந்த லெந்து காலங்களிலே பலவிதமான காரியங்களை நாங்கள் சிந்திப்பதற்கான ஒரு நேரத்தை கடவுளே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தயவிற்காக கடவுளே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கடவுளே, இதோ உம்முடைய கட்டளைகளிலே மிகவும் முக்கியமான ஒரு கட்டளையாக நாங்கள் நினைப்பது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கூறியிருக்கிறீரப்பா. நாங்கள் அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோமா என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கட்டும் ராஜாவே. எங்களுடைய தகப்பனையும் எங்களுடைய தாயாரையும் நாங்கள் கனம் பண்ணுகிறோமா? அவர்கள் கூறுகிற வார்த்தைகளை நாங்கள் காதிலே கேட்கிறோமா? அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கின்றோமா? அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோமா? அவர்களுக்கான மரியாதையையும் அவர்களுக்கான இடத்தையும் எங்களுடைய வீட்டிலும் உள்ளத்திலும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோமா? அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரிவர செய்திருக்கின்றோமா என்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களே சற்று திரும்பி பார்த்து இந்த காரியங்களை குறித்து ஆராய இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கடவுளே, பலவிதமான சூழ்நிலைகளினாலே கடவுளே நாங்கள் எங்கள் தாயாரையும் தகப்பனாரையும் கைவிட்ட நிலையிலே இருக்கின்றோம் என்று நாங்கள் உணர்ந்தால் கடவுளே இந்த நாளிலே அதை நாங்கள் திருத்திக் கொள்ளட்டும் அப்பா. கடவுளே, கடவுளே எத்தனையோ காரியங்களை கடவுளே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ராஜாவே. ஆனால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நடந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்விக்குறி எங்களுடைய உள்ளத்திலே வருவதற்கான பலவிதமான சிந்தனைகளை நாங்கள் சிந்திப்பதற்கு கடவுளே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கடவுளே, நீரே எங்களோடு கூட இருந்து கடவுளே எங்களுடைய தகப்பனாரையும் தாயாரையும் பொறுத்து கொள்ளக்கூடிய சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுங்கப்பா. கடவுளே, அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கட்டும் அப்பா. அவர்களுக்கான கடமைகளை நாங்கள் செய்யட்டும் ராஜாவே. கடவுளே, அவர்கள் எவ்வளவு எங்களை வளர்த்தார்கள் அப்பா, எவ்வளவு சகிப்புத்தன்மையோடும் கடவுளை எவ்வளவு தியாகங்களை பண்ணியும் கடவுளே எங்களை அவர்கள் வளர்த்தார்கள் ராஜாவே. ஒரு நிமிடம் கடவுளே நாங்கள் இப்பொழுது அவர்களை நினைக்கின்றோம் இல்லையா, அதே போல எங்களை அவர்கள் சிறு வயதில் நினைத்திருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியுமா என்று ஒரு நிமிடம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. கடவுளே, பலவிதமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம் ராஜாவே, பலவிதமான காரியங்கள் இருக்கலாம் ராஜாவே. என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று நாங்கள் பலவிதமான கடவுளை சாக்கு போகுகளை சொன்னாலும் கடவுளை இதே காரியங்களை அவர்கள் செய்திருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் நாங்கள் சிந்தித்து பார்க்கட்டும் அப்பா. கடவுளே, எங்களுடைய தகப்பனாரையும் தாயாரையும் கடவுளே அவர்கள் இருக்கும் காலம் வரை நாங்கள் கனம் பண்ணுவதாக கடவுளே எங்களுடைய மனதை நீர் மாற்றுங்கப்பா. கடவுளே, எங்கள் கூட இருப்பவர்களுடைய மனதை நீர் மாற்றுங்கப்பா. எங்கள் கூட இருப்பவர்களுடைய மனதை மாற்றுவதற்கான எண்ணத்தை எங்களுக்குள்ளே நீர் விதைங்க ராஜாவே. கடவுளே, அவர்களை நாங்கள் கைவிட்டு விடாதபடி கடவுளே இந்த நாளை நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. கடவுளே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. நாங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை இருக்கட்டும் ராஜாவே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றி ரட்சித்து வழி நடத்துங்கப்பா. அலுவலகத்திலும் வீட்டிலும் கடவுளே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய ஆலோசனை இருக்கட்டும் அப்பா. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பேச்சுகள் கடவுளே அத்தனையும் நிறுத்திவிட்டு கடவுளே உம்முடைய பற்றியே நாங்கள் 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய எண்ணத்தையும் உள்ளத்தையும் நீர் எங்களுக்கு கொடுங்க ராஜாவே. இந்த நாளிலும் சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தப் போகிற தயவிற்காகவும் எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளையும் வேதனைகளையும் வலிகளையும் பிரச்சனைகளையும் கடவுளே நீர் நீக்கி போடுவீர் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.